ஸோ டிஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான வீடியோ இது. இப்போ ஸ்கூல்ஸ் ஓப்பன் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களின் நலன் கருதி தற்காலிக ஆசிரியர் நியமனம் தொடரும்னு கல்வி அமைச்சர் வந்து சொல்ல தான் போகிறாங்க. ஏன்னா சிஇஓ மூலமாக எல்லா ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸ்க்கும் அன்அஃபிஷியலாக நீங்கள் தற்காலிக ஆசிரியர் நியமனம் பண்ணுங்கிற செய்தி போயிடுச்சு. ஸோ ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணோம்னா என்னதான் டிஆர்பி குயிக்காக எக்ஸாம் வச்சு குயிக்காக ரிசல்ட் விட்டு வேலைக்கு நிரந்தர ஆசிரியர்கள் நியமிச்சாலுமே எல்லாமே வேக வேகமாக நடந்தால் கூட 7 மாதம் ஆகும். ரொம்ப வேக வேகமாக நடந்தால் கூட 7 மாதம் ஆகும். அப்போ குறைந்தபட்சம் 2 டேர்முக்கு தற்காலிக ஆசிரியர்கள் தான் ரிட்டையர் ஆன டீச்சர்ஸ்கிட்ட அந்த வேக்கண்ட்ல வேலை செய்ய போறாங்கங்கிறது தான் உண்மை. இந்த தம்ப்நெயில்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டிஆர்பி ஆனுவல் பிளானர் ஈக்குவல் டு அல்வா பார்சல்னு வச்சிருக்கேன். ஏன்னா அது உண்மையா நடக்குது. 2022ல இருந்து என்ன பண்ணாங்கன்னு பாருங்க. 2022ல நீங்க பாஸ் பண்ணி பாருங்க. டெட்ட நோட்டிபிகேஷன் விட்டாங்க. அதையும் கிட்டத்தட்ட 9 மாசம் கழிச்சு வச்சாங்க. ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் அப்படின்னு இருக்கு பாருங்க. அதெல்லாம் எதுக்கு ஒரு ஆனுவல் பிளானர் சொல்றாங்கன்னு தெரியல. வேற எந்த எக்ஸாம் வைக்கல, பாஸ் பண்ணி பாருங்க. டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல நான். அப்புறம் 2023ல உங்களுக்கு பிடி எக்ஸாம் கால்ஃபர் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு தான் போஸ்டிங் போட்டாங்க. பிஓ எக்ஸாம் மட்டும் தான் கரெக்டா நோட்டிபிகேஷன் இருந்துச்சு. ஒரு 7 மாசத்துக்குள்ள அந்த போஸ்டிங் மட்டும் தான் கரெக்டா நடந்துச்சு. 23 வேக்கன்ட் இருந்தது. 10 வேக்கன்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து 2024ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஜிடி எக்ஸாம். இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் பாருங்களேன், வேக்கண்ட் வந்து 1766ன்னு 2024ல இருக்கு. 2023ல பாருங்க 6553ன்னு அஃபிஷியலா டிஆர்பி ஆனுவல் பிளானர்ல போன வருஷம், அதாவது 2023ல சொல்லிட்டு அடுத்த வருஷம் அதை எப்படி 1766க்கு குறைக்கிறாங்கன்னு தெரியல. ஓகே, இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாத உங்களுக்கு கிரீன் கலர்லையும், எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாத ரெட் கலர்லையும் இன்ட் மார்க் போட்டு நான் காட்டியிருப்பேன். உங்க டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, நீங்க பாருங்க. இந்த பிஜி எல்லாம் எப்படி 200 வேக்கண்ட் தான் இருக்குன்னு சொல்ல முடியுதுன்னு தெரியல. குறைந்தபட்சம் பிஜியில 1000க்கும் அதிகமான ஆசிரியர்கள் தான் ரிட்டையர் ஆகுறாங்க. ஆனா 200 பேருன்னு போடுறாங்க. ஓகே, இது 2024. அடுத்து 2025ல வந்து பாத்தீங்கன்னா செட்டு அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. லா காலேஜ் ப்ரொஃபஸர் எக்ஸாம் இது பார்த்தீங்கன்னா கோர்ட்டுடைய அழுத்தத்தினால வந்துச்சு. இந்த சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப்னு ஒரு எக்ஸாம் வேணா கண்டக்ட் பண்ணுறாங்க, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, அது மட்டும் பண்ணுறாங்க. மற்றபடி பிடி சொன்ன மாதிரி பிடி நடக்கல. பிஓ எக்ஸாம் 51 வேக்கண்ட் இருக்குன்னாங்க, நடக்கல. ஆனால் டெட்டு வந்து ஆனுவல் பிளானர்லேயே சொல்லலை, பட் வந்து கால்ஃபர் பண்ணி அந்த எக்ஸாம் வந்து ரிசல்ட்டும் விட்டாங்க. இப்போ 2026ல் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லப்போனால், குறிப்பாக நான் ஸ்கூலில் வச்சு சொல்கிறேன், இந்த பிடி எக்ஸாம் வந்து மார்ச் மாதமே கால்ஃபர் பண்ணியிருக்கணும். எலெக்ஷனுக்கும் டிஆர்பியும் டிஎன்பிசியும் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் காரணங்களுக்காக மட்டும்தான். எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட்லாம் தெளிவாக நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். எலெக்ஷனுக்கும் எலெக்ஷனில் இருக்க சாரி கோட் ஆஃப் கான்டக்ட்டுக்கும் ஒரு வேகன்சியை டிஎன்பிசியும் டிஆர்பியும் ஃபில் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது. ஆல்ரெடி டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஒரு வாரத்திலலாம் நடந்த வரலாறுலாம் இருக்குது. ஸோ ஆட்சியாளர்கள், அமைச்சரும் முதலமைச்சருடைய அந்த ஒரு அழுத்தம் மட்டும்தான் இங்கே வந்து டிஆர்பியும் டிஎன்பிசியும் வேலை செய்ய வைக்கும். இதை நான் எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா, நீங்கள் கிட்டத்தட்ட 2022ல இருந்து பள்ளிக்கல்வித்துறையில் முதன்மை செயலாளராக காக்கர்லா உஷா மேம்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் குமரகுருபரன் ஐஏஎஸ் ஒருத்தர் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுமதி ஐஏஎஸ் மேம் ஒருத்தங்க இருந்தாங்க. இப்போ சந்திரமோகன் சார் இருக்காரு. இவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்கேன், ஒரு செட் ஆஃப் பீப்புள் நாங்கள் போயிட்டு சீக்கிரம் எக்ஸாம் வைங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கோம். ஸோ அவங்கள்ட்ட பேசினதை வச்சு டிஆர்பியில் இன்னும் சேர்மேன் எல்லாத்தையுமே பேசியிருக்கோம். அவங்கள்ட்ட பேசுனதை வச்சு புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, மினிஸ்டர்கிட்ட இருந்து ப்ரெஷரோ சிஎம்கிட்ட இருந்து ப்ரெஷரோ வந்தா இமிடியேட்டா நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு அந்த ப்ராசஸை டக்குன்னு பண்ணுவாங்க. இவங்க வந்து அந்த கட்டளையை ஏற்று உடனடியாக செய்யக்கூடியவங்க தான். அப்ப எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ இல்லாத வீட்டு பிள்ளை தானே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்குது, எப்படி போனா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் தான், அதுதான் உண்மை. ஏன்னா தற்காலிக ஆசிரியர் நியமனம் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு இல்லாதவங்களை முதற்கொண்டு போடுறாங்க. அதுக்கான ஆர்டிஐலாம் கூட என்கிட்ட இருக்கு. ஸோ ஒரு நிரந்தர ஆசிரியர்கள் போடுறதுக்கு அவங்க ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு அக்கறையின்மை மட்டும்தான் ஒரே ஒரு ரீசன். இந்த எல்லா ஆனுவல் பிளானரில் நான் காட்டினதுலையுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனுவல் பிளானர் இஸ் ஈக்குவல் டு அல்வா பாஸ்லா தான் இது வரைக்கும்
கடந்த 2 ஆட்சிகளுமே இருந்திருக்கு. ஏடிஎம்கேவா இருந்தாலும் சரி, இப்ப கடந்த ஆட்சி டிஎம்கேவா இருந்தாலும் சரி. ஒரு தெளிவான விஷயத்த சொல்லவே மாட்டாங்க. ஸோ இந்த ஆட்சியிலையும் அது நடக்காம இருக்கணும் அப்படின்னா, குறைந்தபட்சம் இவ்வளவு பேரு இந்த எக்ஸாம்ஸ நம்பி இருக்கோம் அப்படின்னு தெரியப்படுத்தும். நீங்க ஒண்ணும் இல்ல, கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய யூடியூப் சேனல் நீங்க ராஜ்மோகன் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி அடிச்சீங்கனாலே வரும். நீங்க அந்த யூடியூப் சேனல்ல குறைந்தபட்சம் எக்ஸாம் சீக்கிரம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த யூடியூப் சேனல்ல போய் நீங்க கமெண்ட்ல வந்து குறைந்தபட்சம் தெரியப்படுத்துங்க. இப்போ இந்த வீடியோவே பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட 5.5 நிமிஷம் ஓடி இருக்கு. இது எத்தனை பேர் ஃபுல்லா பார்த்திருக்கீங்கன்னு தெரியாது. ஒரு வீடியோவோட வியூஸ்ல 10% தான் ஃபுல்லா பார்ப்பாங்க. அந்த ஃபுல்லா பார்க்கறவங்களையும் இப்ப 100 பேர் தான் ஃபுல்லா பார்க்குறாங்க. 1000 பேர்ல 100 பேர் தான் ஃபுல்லா பார்ப்பாங்க. வியூஸ் 1000 பேருக்குன்னா 100 பேர் தான் ஃபுல்லா பார்ப்பாங்க. அந்த 100 பேர்ல ஒரு 10 பேர் தான் நான் ஏதாவது ஒண்ணு சொன்னா இது உண்மையா இருக்கும்னு நினைச்சு செய்வாங்க. அப்படி ஒரு 10 பேர் தான் செய்வாங்கன்னு வைங்க. எல்லாமே ஒரு 10% ஃபுல்லா பார்ப்பாங்க. 10% அந்த நம்ம சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த சீக்கிரமா எக்ஸாம் வரணும்னு நினைக்கிறவங்க குறைந்தபட்சம் கல்வி அமைச்சரோட யூடியூப் சேனல் ராஜ்மோகன் அடிச்சீங்கனாலே வரும். நீங்க அங்க போயிட்டு சீக்கிரம் எங்களுக்கான நியமன தேர்வு டெட்டு முடிச்சுட்டு அதற்கு பிறகு இருக்க நியமன தேர்வு வச்சு தற்காலிக ஆசிரியர் இல்லாம நிரந்தர ஆசிரியரை போடுறதுக்கு சீக்கிரம் வழிவகை பண்ணுங்க. எப்படி பார்த்துக்கிட்டாலும் 6 மாசத்துல இருந்து 7 மாசம் வேகமா பணிகள் நடந்தாலே ஆகும். ஸோ கடந்த 2 ஆட்சிகளிலும் ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி நாங்க ஏமாந்து ஏமாந்து தான் போயிருக்கோம். ஸோ இந்த ஆட்சியிலேயே அது நடக்காம சீக்கிரமா தேர்வு வைங்கன்னு சொல்லி உங்க ரிக்வெஸ்ட்டை நீங்க அங்க சொன்னா மட்டும்தான் ஓ இத்தனை பேர் அங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் கல்வி அமைச்சருக்கு தெரியும். ஸோ இல்லைன்னா கண்டிப்பா தெரியாது. இன்னொரு விஷயம், அரசு வந்து 2500 ரூபாய் எப்படி கொடுக்கலாம், 6 சிலிண்டர் எப்படி கொடுக்கலாம், பஸ் ஃப்ரீயா எப்படி கொடுக்கலாம், இதெல்லாம் தான் தேர்தல் அறிக்கையில இருக்கு. ஸோ அதை மட்டும்தான் அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சொல்லப்போனா அந்த பட்ஜெட்டை விட இந்த ஆசிரியர் நியமனத்துக்காக செலவு பண்ணக்கூடிய தொகை வந்து ரொம்ப கம்மி. இந்த தொகை கம்மி, அதே சமயத்துல இங்கிருந்து வர ப்ரெஷரும் ரொம்ப கம்மி. நம்ம இத்தனை பேர் இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரியப்படுத்த மாட்டேங்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க கல்வி அமைச்சரோட யூடியூப் சேனலுக்கு போய் சீக்கிரம் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுங்க. இன்னும் ஒரு சிலர் எப்படி திங்க் பண்றாங்கன்னா, எக்ஸாம் இந்த பிடி சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கு, இதை நம்ம படிக்கிறதுக்கு நமக்கு டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் லேட்டா வந்தா பரவாயில்லன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். என்னுடைய கண்ணெதிரில் நான் ஏகப்பட்ட பேரை பார்த்துருக்கேன். 4ல இருந்து 5 வருஷம் படிச்சவங்களும் ஃபெயில் ஆயிருக்காங்க பிடி எக்ஸாம்ல. அதே சமயம் கால்ஃபர் வந்து படிச்சு 4 மாசத்துல இல்லைன்னா அந்த 3.5 மாசம் டைம்லயுமே படிச்சு வேலைக்கு போனவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த டைம்ல நீங்க எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்றீங்கிறத பொறுத்து தான். ஒரு நோட்டிஃபிகேஷன் நாளைக்கே வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்க வேலைகளை அரேஞ்ச் பண்ணிட்டு படிப்பீங்க. ஸோ இந்த பிடி சிலபஸ் அப்படிங்கிறது 3 வருஷம் டைம் கொடுத்தாலும் சரி, 4 வருஷம் டைம் கொடுத்தாலும் சரி, 5 வருஷம் டைம் கொடுத்தாலும் சரி, இது வந்து அஹ், ரொம்ப பெரிய வாஸ்ட் சிலபஸ். ஏன்னா 3 வருஷம் நம்ம டிகிரியில படிச்சதை தான் நம்ம இப்போ படிக்க போறோம். ஸோ எப்படி நீங்க படிச்சாலும் அந்த ஒரு படிக்காத ஃபீல் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ 3 மாசம் டைம்னாலும் சரி, 4 வருஷம் டைம்னாலும் சரி. 4 வருஷம்னா நம்ம முதல்ல ஒரு 3.5 வருஷமே படிக்க மாட்டோம், 6 மாசம் தான் படிப்போம். வெறும் 3.5 மாசம் தான் நம்ம டைம் இருக்குன்னா அந்த 3.5 மாசத்துல ஒரு அரை மாசம் படிக்காம 3 மாசம் மட்டும் ரொம்ப ஹெவியா படிப்போம். ஸோ படிக்கிற டைம் அப்படிங்கிறது கண்டிப்பா சேமா தான் இருக்கும். ரொம்ப டைம் அதிகமாக கொடுத்தாலும் சரி, ரொம்ப டைம் கம்மியாக கொடுத்தாலும் சரி. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் லேட்டாக வரணும்லாம் நினைக்காம சீக்கிரம் வரணும்னு நினைக்கிறவங்க கல்வி அமைச்சருடைய யூடியூப் சேனலை போய் கொஞ்சம் எக்ஸாம் சீக்கிரம் விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஸோ கிட்டத்தட்ட 9 நிமிஷம் இந்த வீடியோ இருக்கு. இந்த ஆனுவல் பிளானர்லாம் பாருங்க. கடந்த ஆட்சியில் நடந்த மாதிரி இங்கேயும் நடக்கக்கூடாதுன்னா முடிஞ்ச அளவுக்கு தெரியப்படுத்துங்க. முக்கியமா இந்த காணொளியே வந்து மினிஸ்டருடைய யூடியூப் சேனல்ல தயவு செஞ்சு போயிட்டு நியமன தேர்வு சீக்கிரம் வைங்க, பிடி எக்ஸாமும் அண்ட் எஸ்ஜிடி எக்ஸாமும் சீக்கிரம் வைங்க அப்படின்னு சொல்லி உங்க கமெண்ட் வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 200 போனா கூட அதன் பின்னாடி கண்டிப்பா ஒரு 1000 பேர் இருக்காங்கிற புரிதல் உங்களுக்கு வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ஒரு 10 வீடியோவிலையாச்சும் அவரோட யூடியூப் சேனலுக்கு 10 வீடியோவிலாச்சும் அதை செஞ்சீங்கன்னா மினிஸ்டர் வந்து கொஞ்சம் ஓ இத்தனை பேரும் இருக்கிறாங்க, ஸோ நம்ம இதை கொஞ்சம் சீக்கிரமா ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. அதிகாரிகளுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க. அதிகாரிகள் டக்கு டக்குன்னு வேலை செஞ்சு ஒரு 7 மாசத்துல ஒரு நிரந்தர ஆசிரியர்களா உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ யார் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சொல்ற விஷயம் சரின்னு நினைக்கிறீங்களோ நீங்க பண்ணலாம். இல்ல இது அந்த ஒரு மெசேஜ் வந்து
தேவையில்லாத வேலை அப்படின்னு நினைக்கிறவங்க அதை விட்டுட்டு நீங்க வழக்கம் போல நமக்கு டைம் ரொம்ப வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க படிச்சுட்டே இருக்கவங்க படிச்சுட்டே இருங்க. எக்ஸாம் சீக்கிரம் வேணுங்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்க. நன்றி.